பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். காரமான உணவு சாப்பிடும்போது மூக்கால் தண்ணி வரும். அதில் காரணம் என்னென்னு நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? அதில் காரணம் என்னன்றதை இந்த காணொலி ஊடாக நான் சொல்கிறேன், கேளுங்க. அனைவருக்குமே காரமான உணவுகள் சாப்பிட பிடிக்கும். ஏனென்றா காரமான உணவுன்ற சுவை அதிகரிப்பதுடன் பல ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்கக்கூடியது. ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா, காரமான உணவுகளை சாப்பிடும்போது மூக்கில் நீர் ஆறாகவே ஓடிக்கொண்டிருக்குது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா மூக்கால் மட்டுமில்லை, கண்ணாலேயுமே நீர் வர ஆரம்பிக்கும். சரி, இதுக்கான காரணம் என்னென்னு பார்ப்போமா? காரமான உணவுகள் என்னதான் நம் நாக்க பதம் பார்த்தாலுமே அதை சாப்பிட்ற ஆசை மட்டும் நமக்கு எப்போவுமே குறையாது. காரம் ஒத்துக்கொள்ளாதவர்களுக்கு இது பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். காரணம் அதில் இருக்கின்ற வேதிப்பொருட்கள் நம் உடலில் ஏற்படுத்தும் போது ரசாயன மாற்றங்கள் தான் காரணமாக மாறுமா. உங்கள் நாக்கு மற்றும் உடலில் பிற பாகங்களில் காரமான உணவுகள் சாப்பிடும்போது எரிச்சல் ஏற்படும். அதுக்கு மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்சைன், அதாவது குடைமிளகாய் செடியில் காணப்படுகின்ற ஒருவித ரசாயன கலவை தானா. இந்த ரசாயனம் சனி சவ்வு என்று சொல்லப்படுகின்ற சவ்வு மீது வீக்கத்தை ஏற்படுத்துது. இதன் மூலமாக ஏற்படும் எரிச்சலால் தான் எங்களோட கண்கள் மற்றும் மூக்கில் தண்ணி வருது என்று சொல்லியிருக்கிறேன். அதன் நன்மை என்னென்ன பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு கண் மற்றும் மூக்கை சுத்தம் செய்யுதாம். இதில் நன்மை என்று சொல்லியிருக்கிறேன். சைமல் பிரச்சனை இருப்பவர்கள் மிளகாவை உணவில் சேர்க்க வேண்டுமா. அதாவது கெப்சைன், அதன் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாயின் பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது தான் இந்த கெப்சைன்ன்றது. இது ஆபத்தில்லாத பொருள். ஆனாலும் இதை அதிகமாக சேர்த்து கொண்டால் வயிற்றெரிச்சல், வலி, வீக்கம், அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாமா. அது மட்டும் இல்லாமல் இறப்பை புற்றுநோய் கூட இதால் ஏற்படலாம்னு சொல்லப்பட்டிருக்குது. இது போன்ற இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து விடைபெறும் நடிலட்சுமி.